இந்த நம்ம பாட்டாளி மக்களுக்கு வச்சுக்கூடிய அந்த கொடியெல்லாம் பறக்குது இல்லைங்க. அல்ல அண்ணா திமுக கொடி, ஐஜேகே கொடி எல்லாம் எப்படி காத்துல அறவா பறக்குதா? இந்த கொடி எதனால பறக்குது? இந்த கொடி எதனால பறக்குது? காற்று கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. இப்படி நாட்டை சுருண்டுகின்ற கட்சி வேணுமா? மீண்டும் தொடர வேண்டுமா? இங்கதான் கொள்ளையடிச்சது பத்தாத, டெல்லியில போய் கொள்ளையடிச்சு நம்முடைய மானமே போயிட்டுது. மானம் கப்பலை ஏற்றி விட்டாங்க. இன்னைக்கு நம்ம வேட்டி பார்த்தா ஒரு மாதிரியா பார்க்கறான். டெல்லிக்கு போனா 1,74,000 கோடி டூச்சி செக்டத்துல ஊழல் நடந்திருக்குது. இந்தியா மட்டும் இல்லைங்க, உலக அளவில் பெரிய மெகா ஊழல் டூஜி ஸ்பெக்டர் ஊழல். இப்படி இவ்வளவு ஊழல் செஞ்சுட்டு இன்றைக்கு மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி, திமுக அதுல அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த காலகட்டத்திலே டூஜி ஸ்பெக்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டு 2 பேர் ஜெயிலுக்கு போனாங்க. தெரியுமில்ல? திகார் ஜெயிலுக்கு போனாங்கள. யாரு? ஏன்னா நான் சொன்னா கோச்சுக்குவார். இந்த ஊர் மக்களே சொல்லுங்க. 2 பேர் சிறைக்கு சென்றவர்கள். எப்போ? இன்றைக்கு காங்கிரஸ் ஆளுகுது, திமுக மத்தியில் அமைச்சர் இடம்பெற்றிருக்குது. அந்த காலகட்டத்திலே அவருடைய காங்கிரஸ் ஆட்சியிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் 2 பேர். இன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குது? தகுந்த ஆதாரத்தை சமர்ப்பிக்காத காரணத்தினால இன்றைக்கு கேஸ் நிலுவையில் தான் இருக்குது. இன்னும் முடியல. என்ன வழக்கு முடியல. எப்ப வேணா அந்த வழக்கு நடக்கும்.